இந்த பாரசைட் எப்படி பாடிக்குள்ள வரும் தெரியுமா? நீங்க தினமும் சாப்பிடுற ஃபுட்ல இருந்து தான். அதுவும் உங்களுக்கு தெரியாம. இந்த பாரசைட் டேப்வார்மோட எக்காக ஃபுட்ல இருக்கும். அது மவுத் வழியா பாடிக்குள்ள போகும். இப்போ இந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் என்ன தெரியுமா? டேப்வார்ம். இது ஒரு நீளமான பாரசைட். ஃப்ளாட்டா இருக்கும், ரிப்பன் மாதிரி. இது மோஸ்ட்லி இன்டெஸ்டைன்ல தான் இருக்கும். நீங்க சாப்பிடுற ப்ராப்பரா குக் பண்ணாத போர்க் அல்லது கண்டாமினேட்டட் ஃபுட், அதுல இருக்கும் டேப்வார்ம் எக் பாடிக்குள்ள போகும். நார்மலி இது இன்டெஸ்டைன்ல தான் வளரணும். ஆனா சில கேசஸ்ல அந்த எக் பாடிக்குள்ள போய் லார்வி ஆகி பிளட் வழியா டிராவல் பண்ணி பிரெயின் வரை போய் செட்டில் ஆகும். அதுதான் நியூரோசிஸ்டர் சர்க்கோசிஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த எக் இன்டெஸ்டைன்ல ஹேட்ச் ஆகும். சின்ன லார்வி ஆகி பிளட்ல மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது பாடி முழுக்க டிராவல் பண்ணும். ஆனா அதுல வர்ஸ்ட் என்ன தெரியுமா? அது பிரெயின்ல போய் செட்டில் ஆகும். அங்கே அது சிஸ்ட் ஆகி வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸே ஆரம்பம். திடீர்னு ஹெட்டேக், வாமிட்டிங், ஃபிட்ஸ், சீஜர். சில நேரம் பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குது என்பதுக்கே தெரியாது. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நியூரோசிஸ்டர் சர்க்கோசிஸ். ஒரு ஸ்மால் மிஸ்டேக், ஒரு அன்சேஃப் ஃபுட் நேரா பிரெயினுக்கு ப்ராப்ளம் கொடுக்க முடியும். அதனால சாப்பிடுற ஃபுட் கிளீனா இருக்கணும். எஸ்பெஷலி போர்க் நல்லா குக் பண்ணி தான் சாப்பிடணும். ஹேண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். இது சாதாரண இன்ஃபெக்ஷன் இல்ல, இது பிரெயினையே அஃபெக்ட் பண்ணும் சீரியஸ் டிசீஸ்.